டிசம்பர் மாதம் செகண்ட் வீக்ல என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் ஆகிறதா இருக்குன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன நடிகர் அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படம் மிக பெரிய லெவல்ல வரவேற்போட தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங் ஆகுது. இந்தியன் சினிமால இதுவரைக்கும் படைக்காத ரெக்கார்டை நடிகர் அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படம் இப்போ வசூல் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியில மிக பெரிய அளவில் புஷ்பா 2 படத்துக்கு வரவேற்பும் இருக்கு. இப்போ இந்த நிலைமையில நடிகர் அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படம் தியேட்டர்ல ரன் ஆகும் போதே இந்த வாரம் தமிழ் சினிமால ஒரு சில ஸ்மால் பட்ஜெட் படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த படங்கள் ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நடிகர் பரத் நடிப்புல ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் படம் டிசம்பர் 13ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஒரு புதுமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பரத், அபிராமி, அஞ்சலி நாயர், பவித்ரா லட்சுமணா நடிச்சிருக்காங்க. படம் ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் மூவி. இந்த வாரம் தமிழ் சினிமால ஸ்மால் பட்ஜெட் படமா டிசம்பர் 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நடிகர் மிர்ச்சி சிவாவோட நடிப்புல சூதுகவும் பார்ட் 2 படம் டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. சூதுகவும் பார்ட் 1ஓட தொடர்ச்சி தான் இது. சூதுகவும் பார்ட் 2 படம் இந்த வாரம் தமிழ் சினிமால புது படமா ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் சித்தார்த்தோட நடிப்புல மிஸ் யூ படம் டிசம்பர் 13ஆம் தேதி வெளியாகுது. ரெட்ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் கமிங் டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இப்போ ஏற்கனவே தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா நடிகர் அல்லு அர்ஜுனோட புஷ்பா படம் ரிலீஸ் பண்ணி ரன்னிங் ஆகுது. இந்த வாரம் ரெட்ஜெயின் மூவிஸ் டிசம்பர் 13ஆம் தேதி சித்தார்த்தோட மிஸ் யூன்ற ஒரு லவ் படம் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. நடிகை வேதிகா அவர்கள் நடிக்கும் ஃபியர் படம் டிசம்பர் 14ஆம் தேதி இந்த வாரம் புதுப்படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படம் ஒரு பக்காவான த்ரில்லர் படம். ரிலீஸ்க்கு முன்னாடியே படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறதா போஸ்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் கமிங் வீக் டிசம்பர் 12ஆம் தேதி. நடிகர் ரஜினிகாந்தோட பிறந்தநாளை முன்னிட்டு தளபதி படம் ரீரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 12 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்களை தவிர்த்து ஏற்கனவே இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா அறிவிச்சு 2 படங்கள் போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க. ராஜா கிளி மற்றும் 2K லவ் ஸ்டோரி. இந்த 2 படங்களும் இந்த வாரம் டிசம்பர் 13 ரிலீஸ்ல இருந்து போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க. ராஜா கிளி படம் டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக்லயும் 2K லவ் ஸ்டோரி படத்தோட ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கல. ஆனா படம் டிசம்பர் மாதமே ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு இந்த படங்கள் எல்லாம் தமிழ் சினிமால இந்த வாரம் புது படங்களா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஏற்கனவே புஷ்பா 2 படம் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங் ஆகிறதுனால இந்த படங்களுக்கு ஸ்கிரீன் கவுண்ட் கிடைக்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஓடிடில என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குன்னு பார்க்கலாம். வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படம் லாஸ்ட் பாகம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் டிசம்பர் 10ஆம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் இந்தியாவில் ரெண்டல்ற ஆப்ஷனில் எதிர்பார்க்கலாம். நடிகர் ஃபகத் ஃபாசிலோட நடிப்பில் பௌகைன் வில்லியான்ற மலையாள படம் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் இந்த வாரம் ஓடிடி தளத்தில் டிசம்பர் 13ஆம் தேதி சோனி லிவ் ஓடிடி தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா மற்றும் ஹிந்தி இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் அஃபிஷியலாக படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா சோனி லிவ் அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 படங்களை மட்டும்தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து வேற எதனா புதிய படங்கள் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா அறிவிப்பு வந்தா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ரீசன்ட் அப்டேட்ஸ் வரைக்கும் இந்த படங்கள் எல்லாம் அஃபிஷியலா இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு.